காங்கிரஸை அழிக்கிறது யாரு? காங்கிரஸை அழிக்கிறது பாஜக. சீச்சி, பாஜக காங்கிரஸ் அழிக்கல. வேற காங்கிரஸ் யார் அழிக்கிறா? உள்ள தமிழ்நாட்டில் திமுக அழிக்குதா? சீச்சி, இல்லை இல்லை. கேரளாவில் கம்யூனிஸ்ட் அழிக்குதா? இல்லை இல்லை. அப்போ ராஜஸ்தானில் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அழிக்கிறாங்களா? இல்லை இல்லை. டெல்லியில் ஆம் ஆத்மி? இல்லை இல்லை. அப்போ மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி? இல்லை இல்லை. அப்போ அகிலேஷ் யாதவ் அந்த பக்கம்? இல்லை இல்லை. அப்போ யார் தான் காங்கிரஸ் அழிக்கிறா? காங்கிரஸ் அழிக்கிறது காங்கிரஸ். ஆமாம், அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டேட்டாவோடவே நம்மளும் எடுத்து பேசணும். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம், செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது. ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியடைய உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தல், இப்போ படிக்க ரொம்ப முக்கியமானது, நல்லா நோட் பண்ணுங்க, ஏன்னா இதுலேருந்து தான் டேட்டாவே நான் எடுத்திருக்கேன். கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்றன, 5 தோல்வியடைந்தன அப்படின்னு போட்டு கீழே வந்து அந்த அந்த இதையும் போட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாநிலங்களில் 2 காங்கிரஸ், தான் சொந்த கட்சியும் காட்டி கொடுத்துட்டாரு, அது வேற. அது இல்லாமல் அவர் குறிப்பிடுற மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார். இது இல்லாமல் காங்கிரஸே ஆட்சியில் இருந்த ராஜஸ்தானும் சத்தீஸ்கரையும் சேர்த்துக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடைசி 3 மாதங்களுக்கு முன்னாடி சில திட்டங்களை, அதாவது கேஷ் மாதிரியான திட்டங்களை அறிவித்ததுனால தான் இவங்க தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னு இவர் பாடம் புகுட்ட வராரு, தமிழ்நாட்டில் பாடம் புகுட்ட வராரு. அதுக்கு முன்னாடி நாம் காங்கிரஸுக்கு சில பாடம் புகுட்ட வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் ஆட்சி இழந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம டேட்டா எடுத்து பார்த்தா காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஆட்சி இழந்ததுக்கு முக்கியமான காரணம் உட்கட்சி மோதல். சொந்த கட்சிக்குள்ளேயே யாருக்கும் நம்பிக்கை இல்லை, ஐடியாலஜிக்கல் பர்சன் இல்லை, கட்டமைப்பு இல்லை, ஒரு எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டே கட்சியை கலைச்சிக்கிட்டு கட்சியில் இன்னொரு கட்சி உருவாகி இப்படி நான் ரொம்ப வரலாறுலாம் போகலை. ரொம்ப வரலாறுலாம் போனால் மம்தா இதுலேருந்து வந்தாங்க, நம்ம ரங்கசாமி இவர் பாண்டிச்சேரி சிஎம்மாக இருக்கார், அவர் இதுலேருந்து வந்தாங்க, நாராயணசாமியா அவர் எதுலேருந்து வந்தார், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் திடீர்னு 3 முளைச்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அது எப்படி வந்துச்சு, சரத்பவார் எப்படி வந்தார், இப்படிலாம் போனால் அது வேற, அதுவும் உட்கட்சி பூசல்லேருந்து வெளியில் வந்தது.